நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை. வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். நடுத்தர வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக 5000 வீடுகளை அமைக்கும் திட்டத்தின் முதல் கட்டம் நாளை ஆரம்பம். இலங்கை வந்துள்ள உக்ரைனிய சுற்றுலா பயணிகள் அடுத்த சில நாட்கள் பல இடங்களுக்கு பயணம். நாளை தொடக்கம் கூடுதலான ரயில் சேவைகள். PCR பரிசோதனைகளுக்காக அரசாங்கம் நாளொன்றில் 60 மில்லியன் ரூபாவை செலவழிப்பதாக அதிகாரிகள் தகவல். COVID-19 நெருக்கடியால் வெளிநாடுகளில் தத்தளிக்கும் வெளிநாட்டவர்களுக்காக நிவாரண திட்டம். இந்தியாவில் 2 கோவிட் தடுப்பு மருந்துகளை பயன்படுத்த அங்கீகாரம். தென்னாப்பிரிக்காவின் முன்னிலையில் மீண்டும் இக்கட்டான நிலைக்குள் இலங்கை அணி. இனி விரிவான செய்திகள். சுபிட்சத்தின் தொலைநோக்கு வேலை திட்டத்தின் கீழ் நடுத்தர வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான 5000 வீடுகளில் 3000 வீடுகளை அமைக்கும் பூர்வாங்க பணிகள் நாளை ஒருகுடவத்தையில் ஆரம்பமாகின்றன. நிரந்தர குடியிருப்பு வசதிகளற்ற நடுத்தர வர்க்க குடும்பங்களின் தேவைகளை அறிந்து வீடுகளை நிர்மாணிக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். இதன் கீழ் 3000 வீடுகளை அமைப்பதற்காக 40 மில்லியன் ரூபாய் செலவிடப்படும். இல்லற பந்தத்தில் இணையும் தம்பதிகளின் இல்ல கனவை நனவாக்கும் வகையில் வீடுகள் அமைக்கப்பட உள்ளன. தொழில்துறை சார்ந்த இளவயதினர், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், வங்கி உத்தியோகத்தர்கள் ஆகியோருக்கு அனுகூலம் தரும் வகையில் திட்டம் அமுலாக உள்ளது. வீடுகளை நிர்மாணிக்க கொழும்பு, கண்டி, கம்பகா உள்ளிட்ட பிரதான நகரங்களில் காணிகள் இனங்காணப்பட்டுள்ளன. கொழும்பில் ஒருகடவத்த தவிர புளுமெண்டால், மாலபே, மாக்கும்பர, பொரலஸ்கமுவ ஆகிய இடங்களிலும் வீடுகள் நிர்மாணிக்கப்படும். இந்த வீடமைப்பு திட்டம் 1.5 வருடத்திற்குள் பூர்த்தியாக இருக்கிறது. இலங்கை வந்துள்ள உக்ரைன் சுற்றுலா பயணிகள் அடுத்து வரும் நாட்களில் தம்புள்ள, கண்டி ஆகிய இடங்களுக்கு செல்லவிருக்கிறார்கள். அவர்கள் நாளை புலனறுவையில் அரச மாளிகை தொகுதி, சிவன் கோயில் உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்வையிடுவார்கள். நாளை பிற்பகல் இந்த ஸ்தானங்களை உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் தரிசிக்க அனுமதியில்லை. உக்ரைனிய சுற்றுலா பயணிகள் நாளை மறுதினம் சீகிரிய செல்வதால் அன்று முற்பகல் உள்நாட்டு பயணிகள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். நாளை தொடக்கம் ரயில் சேவைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கப் போவதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. இவ்வாரம் பிரதான மார்க்கத்தில் 64 ரயில் சேவைகள் நடத்தப்படும். கரையோர மார்க்கத்தில் 74 தடவைகளும், களனிவெளி மார்க்கத்தில் 12 தடவைகளும், புத்தளம் மார்க்கத்தில் 26 தடவைகளும், வடக்கு மார்க்கத்தில் 6 தடவைகளும் ரயில் சேவைகள் நடத்தப்பட உள்ளன. தூர இடங்களுக்கான ரயில் சேவைகளுக்கு இன்னமும் அனுமதி கிடையாதென்று ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. PCR பரிசோதனைகளுக்காக இலங்கை அரசாங்கம் நாளொன்றில் 60 மில்லியன் ரூபாவை செலவிடுவதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார். அதேவேளை COVID-19 பெருந்தொற்று நெருக்கடியிலிருந்து மீள்வதற்குரிய ஒரே வழி சுகாதாரத்துறையினரின் ஆலோசனைகளை சரியாக பின்பற்றுவதாகும் என்று மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. இந்த கட்சியின் தலைமையகத்தில் இன்று செய்தியாளர் மாநாடு ஒன்று நடைபெற்றது. இதில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் டி ஜெயதிச உரையாற்றினார். சுகாதார வழிகாட்டல்களை மக்கள் அனுசரித்தால் கோவிட் தொற்றின் முதல் அலையை கட்டுப்படுத்த முடிந்ததாக அவர் கூறினார். COVID-19 நெருக்கடியால் வெளிநாடுகளில் தத்தளிக்கும் இலங்கையர்களுக்கு உதவி அளித்து வருவதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. இலங்கையின் வரலாற்றில் முதல் தடவையாக மாலே, துபாய், டோஹா ஆகிய நகரங்களுக்கு விமானம் மூலம் 10,000 நிவாரணப் பொதிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் உலருணவு நிவாரணங்கள், உள்ளூர் மருந்துகள் போன்றவையும் அடங்கும். வெளிநாட்டில் கஷ்டப்படும் இளைஞர்களின் நலனுக்காக அரசாங்கம் 80 மில்லியன் ரூபாய் வரை செலவழித்துள்ளது. மருந்துகள், தற்காலிக தங்குமிடங்கள், உள்நாட்டு பயணங்கள், விமான டிக்கெட்டுகள் போன்ற வசதிகளுக்காகவும் பணம் செலவிடப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். நாளை தனிமைப்படுத்தல் நீக்கப்படும் பிரதேசங்கள் பற்றி COVID-19 தொற்று பரவலை தடுப்பதற்கான தேசிய செயல்பாட்டு நிலையம் அறிவித்துள்ளது.
கொழும்பு மாவட்டத்தின் சில இடங்களில் நாளை அதிகாலை 5 மணிக்கு தனிமைப்படுத்தல் நீக்கப்படும். அவை முகத்துவாரம் போலீஸ் பிரிவு, வாழைத்தோட்டத்தில் புதுக்கடை மேற்கு கிராமோத்தியோகத்தர் பிரிவு, புதுக்கடை கிழக்கு கிராமோத்தியோகத்தர் பிரிவு, பொருளையில் வனாத்தமுல்ல கிராமோத்தியோகத்தர் பிரிவு, மிரிஹானையில் தெமலவத்த ஆகிய இடங்களாகும். கம்பஹா மாவட்டத்தின் பாலியகுட போலீஸ் பிரிவைச் சேர்ந்த பாலியகுட கிராமோத்தியோகத்தர் பிரிவு, மீகஹவத்த கிராமோத்தியோகத்தர் பிரிவு, பட்டிய வடக்கு கிராமோத்தியோகத்தர் பிரிவின் ரோஹன விகார மாவத்தை, பாலியகுட கங்கபட கிராமோத்தியோகத்தர் பிரிவில் நெல்லிய கஹவத்த பூரண கொட்டுவத்த, கிரிபத்குட போலீஸ் பிரிவில் விலேகுட வடக்கு கிராமோத்தியோகத்தர் பிரிவு ஆகிய இடங்களும் நாளை அதிகாலை 5 மணிக்கு தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்படும். இரத்தினபுரி மாவட்டத்தின் ஒப்பநாயக்க ஹுனுகலவத்த என்ற இடத்தில் 8 பேருக்கு COVID-19 உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர்களுடன் தொடர்புகளை பேணிய 97 குடும்பங்களைச் சேர்ந்த 407 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். சமீபத்தில் இறக்குவானையில் இடம்பெற்ற திருமணச் சடங்கில் கலந்து கொண்டவர்கள் மத்தியில் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட போது தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டார்கள். கபிதிகொல்லாவ வைத்தியசாலையின் கொரோனா சிகிச்சை தொகுதியைச் சேர்ந்த பணியாளர் ஒருவருக்கும் தொற்று ஏற்பட்டுள்ளது. இவர் பொது போக்குவரத்து வாகனங்களில் பயணம் செய்திருப்பதாக மதவாச்சி சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனை அறிவித்துள்ளது. நாட்டை கட்டியெழுப்ப ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான அரசாங்கம் தேவை என்று அதன் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி துண்டு துண்டாக பிளவுபட்டுள்ளது. அதற்கு தலைமை தாங்கி வழிநடத்துமாறு எதிரணி அங்கத்தவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியிடம் கோரிக்கை விடுப்பதாக திரு விஜயவர்தன தெரிவித்தார். இரத்தினபுரியில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவர் உரையாற்றினார். ஐக்கிய தேசிய கட்சியை மறுசீரமைக்கும் திட்டம் நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்படுகிறது. அதன் 8வது நிகழ்ச்சி இரத்தினபுரியில் இடம்பெற்றது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். இப்பொழுது நேரம் 6:07. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. சுற்றுலா பயணிகளை வரவழைப்பது போன்று வேலைக்காக வெளிநாடு சென்ற இலங்கையின் பணியாளர்களை அழைத்து வரும் திட்டம் தொடர்ந்தும் அமுலாவதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இத்தகைய பணியாளர்கள் 12,500 பேரை இம்மாதம் அழைத்து வர அரசாங்கம் தயாராக இருக்கிறது. இது தொடர்பில் எதிர்க்கட்சி போலி பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஒரு தடவை சுற்றுலாத்துறை சார்ந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சி குறிப்பிட்டது. தற்போது சுற்றுலா பயணிகளை அழைத்து வரக்கூடாது என்கிறது. இதன் மூலம் எதிர்க்கட்சியின் இரட்டை வேடம் அம்பலமாவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கிண்ணியா பிரதேச சபைக்குட்பட்ட பள்ளிவாசல்களை நாளை அதிகாலை முதல் திறப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கிண்ணியா நகரசபை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பள்ளிவாசல்கள் எதிர்வரும் 11ஆம் தேதி திறக்கப்படும். கிண்ணியா பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்ற கொரோனா கட்டுப்பாட்டு செயலணியின் கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. கிண்ணியா பிரதேச செயலாளர் MHM கனி தலைமை தாங்கினார். இதில் பல்வேறு தீர்மானங்கள் எட்டப்பட்டன. ஒவ்வொரு தொழுகைக்கும் அரை மணி நேரம் மாத்திரமே பள்ளிகளை திறக்க அனுமதிக்கப்படும். வெளி மாவட்டங்களில் இருந்து வருகின்றவர்களுக்கு அனுமதி கிடையாது. பள்ளிவாசல்களில் சுகாதார விதிமுறைகள் கட்டாயமாக அனுசரிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானமும் அடங்குவதாக எமது செய்தியாளர் அறிவித்துள்ளார். வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். இந்தியாவில் கோவிட் தடுப்பு மருந்துகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அந்த நாட்டின் ஔடத ஒழுங்குறுத்தல் அதிகார அமைப்பு அவசர பயன்பாட்டுக்காக 2 தடுப்பூசிகளுக்கு அனுமதி வழங்கியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் அறிவித்துள்ளன. ஒரு தடுப்பூசி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து அஸ்ட்ராசெனகா நிறுவனம் தயாரித்ததாகும். மற்றது பாரத் பயோடெக் என்ற உள்ளூர் நிறுவனத்தின் தயாரிப்பு. இவ்வாண்டு முன்னுரிமை பட்டியலின் அடிப்படையில் 30 கோடி மக்களுக்கு தடுப்பு மருந்தேற்ற இந்தியா திட்டமிடுகிறது.
சவுதி அரேபியாவிற்குள் வெளிநாட்டவர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தற்காலிக தடை திரும்ப பெறப்பட்டுள்ளது. பிரிட்டனில் பரவிய கொரோனா வைரஸின் உருமாறிய வடிவம் சவுதியில் கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கடந்த மாதம் 20ஆம் தேதி தற்காலிக தடை விதிக்கப்பட்டது. இந்த தடை நீக்கப்பட்ட நிலையில் சவுதி நேரப்படி இன்று முற்பகல் 11 மணி தொடக்கம் அந்த நாட்டிற்குள் சர்வதேச விமானங்கள் அனுமதிக்கப்பட இருந்தன. உலக புகழ்பெற்ற ஒலிபரப்பாளரான லாரி கிங்கிற்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. திரு கிங்கிற்கு 87 வயது. இவர் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ஒரு வார காலமாக சிகிச்சை பெற்றுகிறார் என்று அமெரிக்க ஊடகங்கள் அறிவித்துள்ளன. ABC நியூஸ், CNN முதலான நிறுவனங்களின் பேட்டி நிகழ்ச்சி மூலம் பெரிதும் புகழ்பெற்றவராக லாரி கிங் திகழ்கிறார். இவர் சர்வதேச ரீதியில் பல விருதுகளை வென்றவர். சமீப காலமாக மாரடைப்பு அடங்கலாக பல்வேறு சுகாதார சிக்கல்களை லாரி கிங் எதிர்கொண்டதாக BBC அறிவித்துள்ளது. வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன். சகலத்தையும் பெற்றுக்கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். சர்வதேச சதுப்பு தினம் கொண்டாடப்படும் பிப்ரவரி 2ஆம் தேதி நதிகளை காப்போம் என்ற திட்டத்தை ஆரம்பிக்கப் போவதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள 103 நதிகளை உள்ளடக்கியவாறு திட்டம் முன்னெடுக்கப்படும். இது பற்றி ஆராயும் பேச்சுவார்த்தை இன்று சுற்றாடல் அமைச்சில் இடம்பெற்றது. நதிகளை பாதுகாக்கும் திட்டத்திற்காக இவ்வாண்டு 200 மில்லியன் ரூபாய் செலவிடப்படும். ஒட்டுமொத்த திட்டத்திற்கு 32 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட இருக்கிறது. இதற்கு முன்பிருந்த அரசுகள் நதிகளை பாதுகாப்பதில் அக்கறை செலுத்தாத காரணத்தால் நகர்ப்புறங்களுக்கு அருகில் நதிகள் மாசடைந்ததாக அமைச்சர் தெரிவித்தார். மாசடைந்த பகுதிகள் இனங்காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேவேளை வடக்கு கிழக்கு மக்கள் யுத்தத்தால் இழந்த சகலவற்றையும் மீளப் பெற்றுக் கொடுப்பதில் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய சமகால அரசாங்கம் அதிக அக்கறை காட்டுவதாக ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் 1.5 கோடி ரூபாவுக்கு மேலான செலவில் பூர்த்தி செய்யப்பட்ட வீதியொன்றை மக்கள் பாவனைக்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். இந்த நிகழ்வு இன்று இடம்பெற்றது. ஜனாதிபதியின் எண்ணக்கருவில் உதித்த சுபிட்சத்தின் நோக்கு திட்டத்திற்கு அமைய இந்த வீதி நிர்மாணிக்கப்பட்டது. இதன் கீழ் கிழக்கு மாகாணத்தில் 1,00,000 கிராமிய வீதிகள் அபிவிருத்தி செய்யப்படுவதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது. அபிவிருத்தி செய்திகள் கேட்டீர்கள். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை அணியின் தென்னாப்பிரிக்க சுற்றுத்தொடர் பற்றிய விவரங்கள். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் தொடக்க நாளில் இலங்கை அணி சற்று தடுமாற்றமான நிலையை எதிர்கொள்கிறது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 157 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. துடுப்பாட்டத்தில் குசால் பெரேரா 60 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சில் அண்ட்ரே நட்ஜ 6 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். தற்போது தென்னாப்பிரிக்க அணி துடுப்படுத்தாடுகிறது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் தலைவரும் முன்னாள் ஆட்டக்காரருமாகிய சௌரவ் கங்குலியின் உடல்நிலை திடமாக இருக்கிறதென்று இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்று மிதமான மாரடைப்பை தொடர்ந்து கங்குலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இருதயத்திற்கு குருதியை காவிச் செல்லும் குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டிருந்ததாகவும் அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் இந்திய செய்தி இணையதளம் ஒன்று சற்று முன்னர் அறிவித்துள்ளது. வர்த்தக செய்தி. கோவிட்-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சிகளில் யூனிலீவர் நிறுவனம் மீண்டும் உதவி செய்துள்ளது. GCE உயர்தர பரீட்சையில் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளில் ஈடுபடும் சகல ஆசிரியர்களுக்கும் இந்த நிறுவனம் விநியோகிக்கும் லைஃப்-பாய் தொற்று நீக்கிகள் வழங்கப்படும். இதற்காக சமீபத்தில் போதிய அளவு ஹேண்ட் சானிடைசர் தொற்று நீக்கிகள் கையளிக்கப்பட்டன. இவற்றை கல்வி அமைச்சரான பேராசிரியர் GL பீரிஸ் பெற்றுக் கொண்டார். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட.
கொழும்பு நுகர்வோர் விலைச்சுற்றனில் ஏற்படும் மாற்றத்தின் மூலம் அளவிடப்படும் தனிநபர் பணவீக்கம் சற்று அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 4.1% இருந்த தனிநபர் பணவீக்கம் டிசம்பரில் 4.2% உயர்ந்துள்ளது. உணவு மற்றும் உணவு அல்லாத பொருட்களில் ஏற்பட்ட விலையேற்றம் இந்த அதிகரிப்புக்கு காரணமாகும். என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. எல்ஓஎல்சிக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. எல்ஓஎல்சியிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. எல்ஓஎல்சி ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம் காலநிலை அறிக்கை. இலங்கையின் வடக்கு கிழக்கு பாகங்களில் இன்று தொடக்கம் மழையுடன் கூடிய காலநிலை தீவிரம் பெறக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டிற்கு அருகிலுள்ள வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இதற்கு காரணம் என்று திணைக்களம் விடுத்த வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் வடக்கு கிழக்கு வடமத்தி ஊவா மத்திய மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் பொலனறுவை மாத்தளை நுவரெலியா அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டர் வரையிலான அடைமழை எதிர்பார்க்கப்படுகிறது. சபரகமுவ மேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு மேலான மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என்று திணைக்களத்தின் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடுத்தர வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக 5000 வீடுகளை அமைக்கும் திட்டத்தின் முதல் கட்டம் நாளை ஆரம்பமாகும். இலங்கை வந்துள்ள உக்ரைனிய சுற்றுலா பயணிகள் அடுத்த சில நாட்களில் பல இடங்களுக்கு பயணம். நாளை தொடக்கம் கூடுதலான ரயில் சேவைகள். PCR பரிசோதனைகளுக்காக அரசாங்கம் நாளொன்றில் 60 மில்லியன் ரூபாவை செலவழிப்பதாக அதிகாரிகள் தகவல். COVID-19 நெருக்கடியால் வெளிநாடுகளில் தத்தளிக்கும் வெளிநாட்டவர்களுக்காக நிவாரண திட்டம். இந்தியாவில் 2 கோவிட் தடுப்பு மருந்துகளை பயன்படுத்த அங்கீகாரம். தென்னாப்பிரிக்காவின் முன்னிலையில் மீண்டும் இக்கட்டான நிலைக்குள் இலங்கை அணி. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.